இப்போ திமுக வேல்முருகனை விட்டுட்டு இப்போ முழிக்குது. இப்போ அதே நிலைமை தான் எதிர்காலத்தில் திமுக விசிகாவை விட்டுவிட்டு முழிக்கக்கூடிய சூழல் உருவாகும். என்ன காரணங்க? காட்டுமன்னார் கோயிலில் பானை வரைகிறாங்க, போய் பாருங்க, விசாரிங்க உங்கள் நிருபர் விட்டு. பானைக்கு பேர் எழுதணும்ல, பேர் எழுதலை. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையன் சொல்கிறாரா, முதலமைச்சர் எழுத வேண்டான்ட்டார். வேட்பாளர் மாற்றப்படுகிறார். திருமாவுடைய அண்ணன் மகன் இளமாருடைய பெயர் மாற்றப்படுகிறது. நான் பேரையும் சொல்லிடுறேன். இந்த இந்த அப்போது திமுக பல கட்சிக்குள்ளே பல வேலை செய்யுது. ஆளூர் ஷானவாஸு நாகப்பட்டினம் வேண்டான்னு யார்கிட்ட போய் சொல்கிறாரு? ஸ்டாலின்ட்டு போய் சொல்கிறார். பிசிகாக்கு தலைவர் ஸ்டாலினா திருமாவா எனக்கே தெரியலன்னு இவர் கேட்குறாரு. செந்தில் பாலாஜி அவர் திமுக கரவேட்டியை கட்டிட்டார். பனையூர் பாபு தாமோ அன்பரசனுக்கு சகாதரனாக மாறிட்டார். இவர்களுடைய கட்சியில் விசிக்க. ஆனால் இவர்கள் கரைவேட்டி கட்டாத திமுகவை மாறிட்டாங்க. அதுதானே ஒரு கோபம். அப்போ இந்த விசிகாவுக்குள் பெரிய அரசியல் திமுக செய்திருக்கிறது.